வணக்கமானு. அதாவது சென்னை தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் நேற்று இரவு மனநலம் பாதிக்கப்பட்ட முதியவர் ஒருவர் சாலையின் நடுவே நிற்பதாக தாம்பரம் போலீசாருக்கு சிலர் தகவல் அளித்துள்ளனர். இதையடுத்து அங்கு சென்ற போலீசார் முதியவரை மீட்டு அவரின் மகனை செல்போனை தொடர்பு கொண்டு விசாரித்தனர். ஐராவரம் பகுதியைச் சேர்ந்த ரங்கநாதன் வயது 60 என்பது தெரிய வந்தது. இவர் கடந்த 3 வருடங்களாக மனநலம் பாதிக்கப்பட்டவர் சிகிச்சையில் இருந்து வந்ததாகவும் கடந்த 19ஆம் தேதி வீட்டை விட்டு வெளியேறியதாகவும் தெரிய வந்தது. அப்போது ஜாபர்கான்பேட்டை சேர்ந்தவர்களான சைதாப்பேட்டை நீதிமன்ற வழக்கறிஞர் மணிகண்டன் மற்றும் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த அதாவது 5ஆம் ஆண்டு படித்து வரும் மாணவர் வினோத், இவர் இருவரும் திண்டிவனம் நோக்கி வந்தவர்கள் தாம்பரத்தில் தண்ணீர் பாட்டில் வாங்குவதற்காக தங்களது காரை நிறுத்தியுள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக மனநலம் பாதிக்கப்பட்ட ரங்கநாதன் அவர்களின் கார் கதவை திறந்து கூறியதால் ஆத்திரமடைந்த வழக்கறிஞர்கள் இருவரும் காவலர்கள் கண் முன்னே தரமாரியாக ரங்கநாதனை தாக்கியதில் நிலை தடுமாறி கீழே விழுந்தவர் தலையில் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். இதனை அடுத்து இருவரையும் கைது செய்து தாம்பரம் போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார். அதாவது காவலர் கண் முன்னே மனநலம் பாதிக்கப்பட்டவரை வழக்கறிஞர்கள் தாக்கி கொலை செய்த சம்பவம் தாம்பரம் பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.